அதிகாரத்தினுடைய 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என்ன எழுதியிருக்கு? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இல்ல 2 காரியத்தை பார்க்கிறோம். நம்பிக்கையே நமக்குள்ள பெருக பண்ணுகிறது பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது நம்ம விசுவாசிக்கிற விசுவாசத்துல உண்டாகிறது சந்தோஷமும் சமாதானம். விசுவாசத்துல உண்டாகிறது சந்தோஷம் சமாதானம். நம்பிக்கையை உருவாக்குகிறது பரிசுத்த ஆவியானவர். இல்லையும் பலப்படுத்துகிறது, இல்லை உறுதிப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் இடையில உள்ள நம்பிக்கை அப்படின்னா எதிர்பார்ப்புகளை நடத்தி தரது பரிசுத்த ஆவியானவர். விசுவாசம் சொன்னாலே நம்ம தெரியும், காணப்படாதவைகளின் உள்ள நிச்சயம், அதாவது காணப்படாதவைகளின் மேலுள்ள உறுதி. அப்போ காணப்படாத ஒரு காரியம் விசுவாசம். இப்போ காணப்படாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷத்தை யாரும் காண முடியாது, சமாதானத்தை யாரும் காண முடியாது. அது விசுவாசத்தினால உண்டாகும். நம்பிக்கை எதிர்பார்க்கணும், இன்ன சம்பவம் இன்ன காரியம் எனக்கு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது, அதான் நம்பிக்கை. அப்ப எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர். விசுவாசத்துல உண்டாகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தை நிலைப்படுத்துகிறது தேவன். நான் நம்புகிற தேவன். அப்ப தேவனை நம்பணும்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கணும். அது மூலம் புரிஞ்சு விடணும். தேவனை காலையில இப்ப எழும்பி இருந்து ஜபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவரை நம்பிதான் எழும்பி இருந்து ஜபிக்கிறேன். அப்போ அந்த ஆண்டவரை நம்பி நான் எழும்பி இருந்து ஜபிக்கிற வேளையில இந்த நம்பிக்கை என்னல பெருகணும், கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை பெருகணும்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர்னாலதான் இது பெருகும். அதை பலப்படுத்த முடியும், தைரியப்படுத்த முடியும், ஊக்குவிக்க முடியும், தூண்ட முடியும். அப்போ நம்ம இந்த காரியத்தை நல்லா தியானிக்கும் போது ஒரு காரியம் அதான் நான் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன், டைம் மறந்துட்டேன். நம்ம பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காராண்டி யாரும் என்ன செய்யறது கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு சும்மா ஏதோ 2 வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டா. எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தினா. என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன் காலையில எழுந்திருந்து ஜபிக்கிறோம்னு நேற்றைக்கு நம்ம சிந்திக்கிறோம். இந்த ஜபத்தினுடைய நோக்கமே நித்திய ஜீவனுடைய நிச்சயம். எனக்குள்ள ஒரு உறுதி உருவாகணும், நித்திய ஜீவனை குறித்த உறுதி. நித்திய ஜீவனை குறித்த உறுதி ஒரு மனுஷனுக்கு எப்போ உண்டாகும்னு சொன்னேன், தெளிவா சொல்ல. நித்திய ஜீவனுக்கு நான் போவேன், நித்திய ஜீவன் எனக்கு உண்டுன்னு சொன்னா எல்லா நபருக்குள்ளேயும் ஒரு அடையாளம் இருக்கு. அது என்னது? இந்த நபருடைய உபதேசத்தினால, இந்த நபருடைய ஜபத்தினால, இந்த நபருடைய ஆலோசனையினால என் ஜீவிதத்துல நான் மாற்றத்தை கண்டு நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு 4 பேருடைய சாட்சி உண்டாகல அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு நான் நித்திய ஜீவனின் அவகாசின்னு சொல்லி பேச என்ன ஒண்ணு முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே திட்டமா படிப்பு வச்சாச்சு. இனி அந்த திட்டமான பாடத்தை இன்னும் யாரும் கையில எடுக்கல. அதை பற்றி யாருமே யோசிக்கல. நம்ம எல்லாரும் சும்மா ஏதோ ஜோம் பண்ணிட்டே இருப்போம், அப்படின்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதான் நம்முடைய இப்போ உள்ள ஒரு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அடிக்கடி யோசிச்சுட்டே தான் இருக்கிறேன். அதாவது எவ்வளவு ஆழமான பாடத்தை படிப்பிச்சாலும் அதை பற்றி யாரும் கவலைப்பட்டுக்கிட்டதே கிடையாது. நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கவலையா? இன்னைக்குள்ள காரியங்களுக்கு வேண்டி ஜோம் பண்ணி ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு பாக்குறது போலதானே. அதுக்கு நீங்க இப்ப நடுராத்திரி ஒண்ணு எழும்பணும் ஒன்று இல்லை. இந்த நடுராத்திரி எழும்பி இருந்து இன்னைக்குள்ள காரியத்துக்கு ஜோம் பண்ணாலும் சரி ஜெபிக்கலையும் சரி அது செய்துட்டே தான் இருப்பார். நான் நடுராத்திரி எதுக்கு ஜெபம் பண்றேன்? நித்திய ஜீவனை எனக்கு சொந்தமாக. அதுக்குள்ள என்னுடைய ஜீவிதத்தின் அடையாளம் என்னது? அதான் தெளிவான பாடம் தான். ஒருத்தனாவது சாட்சி சொல்லணும், இவருடைய ஆலோசனையினால, இவருடைய உபதேசத்தினால, இந்த அக்காளுடைய ஜபத்தினால, இந்த அண்ணனுடைய பிரசங்கத்தினால,
என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனை கண்டு நித்திய ஜீவனுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்தர் சாட்சி சொன்னா எனக்கு ஓகே, எனக்கு பட்டா எனக்கு பூமி பட்டா இருக்கிறது போல பரலோக பட்டா வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பட்டா உருவாக்க முடியாம குவேந்து ஒழிச்சுக்கிட்டு பைபிளையும் தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது தெளிவா போதிச்ச ஒரு காரியம். போதிச்சது இல்லை, நான் பெரிய நல்லவன் சொல்லி உன்னிட்டு சொல்ல வரல, கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். நடுவில் நான் நித்திய ஜீவன் வருமே, நான் என்ன செய்யணும்? ஆத்மா ஆதாயம் ஒருத்தனால போக முடியாது. அப்ப அந்த ஆத்மா இந்த ஆலோசனை கிடைச்சி சொல்லும் போது அதை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலைமை யாருக்கிட்டையும் இல்லை. சும்மா உங்களுக்கு தோணுனது ரெண்டு படா பேசி ஜோம் பண்ணிட்டு ஓட்டோம்னு போடுறீங்க. அந்த வசனத்துக்குள்ள தன்னை இறங்கி வந்து நீங்க ஏறி போகிற ஒரு அனுபவம் இருந்தாதான் அந்த காலையில இவ்வளவு எழும்புவதுக்கு என்னது அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு வசனத்திலையும் ஜீவன் இருக்கு. எந்த வசனத்துல வாசிக்கும் போது அது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகும்படின்னு பவுல் ஜோம் பண்றார் ரோமர் சபைக்கு. உங்க நம்பிக்கை பெருகணும். அதாவது நம்பிக்கைன்னு சொல்ற எதிர்பார்ப்புகள். என்ன எதிர்பார்ப்பு? நமக்கு என்ன எதிர்பார்ப்பு? நித்திய ஜீவன் தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அது நம்முடைய அதுக்கு மேல நம்ம இங்க பூமியில என்னத்தை எதிர்பார்க்க இருக்கு? உலகத்துல உள்ள பணம், சொத்து, ஆஸ்தி இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு ஆண்டோட்ட வர வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. அதுக்கு வேண்டி நம்ம இப்ப நடராத்திரி எழும்ப வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. நடராத்திரி எழும்பி கிடந்து காரிக்க வேண்டிய ஒரு அவசியமும் நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிற ஒரு அவசியம் என்னது? என்னுடைய நம்பிக்கை என்ன? நித்திய ஜீவன். என்னுடைய நம்பிக்கை, என் விசுவாசம், என்னுடைய எதிர்பார்ப்பை தான் நம்பிக்கைன்னு சொல்றது. அது பெருகணும். நான் அதுல போய் சேர்ந்துருவேன். அப்ப எப்ப சேருவேன்? அதுக்கு என்ன அடையாளம் எனக்கு? அப்போ இங்கதான் ஆத்மா தான். அப்ப அது அதாவது 10 பேர் ஓகே, இவருடைய உபதேசத்தினால, இவருடைய ஆலோசனையினால, இவருடைய ஜபத்தினால, இந்த அக்காவுடைய பிரதர் ஜபத்தினால, இந்த அக்காவுடைய ஆலோசனையினால சகோதரி மாதிரி அங்க பிரசங்கம் பண்ண போறான். நான் சொல்லல, நீ ஜபித்ததுனால, நீ ஆலோசனை சொன்னதுனால ஆலோசனை சொல்லலாம். பிரசங்கம் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய தவறான காரியத்துல யாரும் ஈடுபடணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆலோசனைகள் ஓகே. அதே நேரத்துல மற்றவங்க என்ன செய்யலாம்? உங்க பிரசங்கத்தினால, போதனையில இருக்கிறவன் போதனையினால நான் என்ன செய்தேன்? என்னுடைய வாழ்க்கையில நித்தியத்தினுடைய நிச்சயத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருத்தனாவது சாட்சி சொல்லல அப்படின்னா நான் எப்படி பல்லவத்துக்கு போக முடியும்? பல்லவம் எனக்கு எப்படி சொந்தமாகும்? எதுக்கு நான் இந்த நடுராத்திரி எழும்பி உட்கார்ந்து இருந்துக்கிட்டு அப்படியே வேதத்தோடையும் ஜபத்தோடையும் இருக்கணும்? இருக்கதும் பின்மாறி போகுது. காலத்தை எழும்பி கோவிக்க வேண்டு வச்சுக்கிட்டு இருந்தவனும் கதை நடக்காதுன்னு ஏற்கனவே சொல்றேன். அதாவது வசனங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது வசனம் நம்ம சுத்திகரிப்பது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சு நம்மளை என்ன செய்வாரு? அப்படியே பிரயோஜனப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா பரிசுத்த ஆவியான ஒரு ஆளை கூட நம்ம முன்னாடி கொண்டு வந்து இல்லை. இது என்னால முன்குறிக்கப்பட்ட நபர். இந்த நபர் இப்போ பாவத்துல கிடக்கு விடுவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒருத்தரையும் கொண்டு விடையில. அப்போ உங்க பிரேயருடைய லட்சணங்களை நம்மவே யோசிக்கணும். உட்கார்ந்து நம்ம சும்மா இதை ஜோம் பண்ணி அந்த பழைய காலத்துல எவன் எல்லாமே சொல்லி தந்ததை கேட்டுக்கிட்டு ஜோம் பண்ணுனா சந்தோஷமா இருக்கும், ஜோம் பண்ணுனா ஆசீர்வாதமா இருக்கும். இதுதான் நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம். இந்த பாடத்தை வச்சுதான் நம்ம ஜெபம் பண்ணதுன்னா அந்த பாடத்தின் ஜெபத்துக்கு இல்லை. நம்ம ஜெபம் பண்ணதுடைய நோக்கமே என்ன? எனக்கு இந்த பூமியில மரணம் வரைக்கும் இந்த ஜெபம் இருக்கிறதுடைய நோக்கம் இது ஒண்ணுதான். எனக்கு நித்திய ஜீவனை சொந்தமாக்கணும். லாசரை கூட்டிட்டு போனது போல தூதர்கள் என்ன கூட்டிட்டு போகணும். அந்த எதிர்பார்ப்பும் அந்த நம்பிக்கையும் தான் என்னுடைய வாழ்க்கை. அது என்னால பெருகிட்டே இருக்கணும். சும்மா நான் உட்காந்துக்கிட்டு எனக்கு தோணுனதெல்லாம் பேசிக்கிட்டு அதான் சொல்றேன்ல, ஜெபம் பாவமா தீரக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம் புரியல. ஜெபம் பாவமா தீரும். நடுராத்திரி எலும்பி நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு பாவத்தை கூட்டி வச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம நல்ல ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து நான் ஒரு வசனம் அறிகிறேன். 12 என்னது? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதான் ரோமர் 12 சொல்ற. நம்பிக்கையில சந்தோஷம்.
நான் நித்திய ஜீவனுடைய சந்தோஷம் எனக்கு இருக்கணும், அதானே என் நம்பிக்கை. வேற என்னது எனக்கு இந்த பூமியில நம்ப? அதுல சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்கு? நான் துக்கத்துல தான் இருக்கேன். 40 வருஷம் ஊழியம் செய்துக்கிட்டு துக்கத்தின் தாழ்வரையில தான் இருக்கேன். ஏன்? என்னுடைய ஊழியத்தினால ஒருத்தன் நித்தியத்தை கண்டேன், நான் நித்திய ஜீவனுக்கு உகந்த ஒரு பாத்திரம் சொல்லி சாட்சி சொல்றது நான் கேட்கல. அப்ப எப்படி என் நம்பிக்கையில சந்தோஷம் உண்டாகும்? நம்பிக்கையில சந்தோஷம் சொன்னா பாக்கி வேற எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. என்னுடைய நம்பிக்கையும் எதிர்பார்க்கும் ஒரு நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனுடைய அந்த பட்டா போட்டு வாங்கணுமே, பட்டா போட்டு வாங்கிதான் அடையாளம். 40ல 400 வருஷம் நீ ஊழியம் செய். பணத்தை வாங்கிட்டு நடக்கிற பயல்களை நம்பிக்கிட்டு நீயும் பணம் சம்பாதிக்க வந்து ஊழியக்காரனா வரக்கூடாது. இந்த பணம் சம்பாதிக்கு ஊழியக்காரனா வரவன் பணம், நாளைக்குள்ள காரியம் நடக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வேலை நடக்கணும், பொண்ணு கிட்டணும், இல்ல பிள்ளை பெறணும், இதுக்கு மட்டும் இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒரு பிரயோஜனம். நம்முடைய ஜீவிதமோ நம்ம எதா இருந்தாலும் நம்ம இந்த பூமியில பிறந்ததுனுடைய நோக்கம் என்னது? அந்த பூமியினுடைய பலத்தின் மிகுதியாலோ இல்லையா 1070 80 தந்திருப்பார். இவ்வளவு காலத்துக்குள்ள நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? அடுத்த நித்திய ஜீவன்ல அதுதானே என்னுடைய நம்பிக்கை, அதுதானே என்னுடைய சந்தோஷம். பூமியில உள்ள உபத்திரவங்கள் வரும்போது நமக்கு பொறுமை வேணும், அதுலயும் நம்ம தோல்விதான். நீ ஜபத்துல உறுதியா தரித்திருங்க. இப்ப அப்படி நாம அதாவது அது ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கா போயிடுச்சு. எல்லாரும் இப்ப எல்லாருக்கும் அப்படிதான். இப்ப கஷ்டம்தான். நம்ம ஜபம் என்ன சாதா விஷயம் நினைச்சு எல்லாம் எழும்போது எவ்வளவு கஷ்டம் எனக்கு நல்லதுன்னு தெரியும். உங்களை போல எல்லாருக்கும் தான் கஷ்டம்தான். இந்த ஜப வேலை அப்படின்னு சொல்ல மிகவும் கடினமான ஒரு காரியம். நடுராத்திரி எழும்போது உட்கார்ந்து இருக்கிறது, 12 மணிக்கு ஜபம் பண்றது, ஜபம் பாக்கி எல்லா காரியங்களும் போல இது ஈஸியான வேலைன்னு நினைக்காத. உலகத்துல இருக்கிற வேலையில கடினமான ஒரு வேலை. அப்ப இந்த ஏன் இது கடினம் அப்படின்னா, மனம் போல பேசுகிறது ஜபம் கிடையாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்துட்டு நம்ம நம்பிக்கையை பெருகத்தக்கதான ஆலோசனைகள், நமக்கு நம்பிக்கை நமக்குள்ள வளரத்தக்கதான பலப்படத்தக்கதான கிரியைகளை செய்யத்தக்க ஒரு ஜபம் நமக்குள்ள நடக்கணும். அது பணத்தை தாரோன்னு கேட்ட பணத்துக்கும் சுகத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சொல்லி பூமியில உள்ள பொருளுக்கு வேண்டி ஜோமன்னா அது ஜபத்தினால கிடைக்கிறது, அது சாத்தானால வர்றது. தேவன் ஒண்ணு பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா அதுக்குள்ள வகையில அதுக்குள்ள ஒரே அடையாளம் இவ்வளவுதான். வேற எந்த அடையாளம், நான் அற்புதத்தை செய்தேன், அடையாளத்தை செய்தேன், நீ அற்புதம் செய்யலாம், அடையாளம் செய்யலாம், பாதாளத்துக்கும் போகலாம். அதனாலதான் சொல்றாரு, நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையில எப்படி? எனக்கு என்ன நம்பிக்கை? பணம் கிடைச்சா அது ஒரு நம்பிக்கை. நித்திய ஜீவனை தான் நான் நம்பிட்டு இருக்கிறேன், அதுல நான் போய் சேரணுமே. உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள். அது எப்படி? எனக்கு உபத்திரம் வரக்கூடாதுல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பின்ன எப்படி நான் பொறுமையா இருக்க முடியும்? ஜபத்துல உறுதியா இருங்க. 4 வருஷம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், இல்லை ஒண்ணு மாதிரில இல்லை, பின்ன என்னத்துக்கு நான் ஜெபம் பண்ணணும்? 5ஆவது வருஷம் இனி என்னது? இது நீ சாகும் வரைக்கும் நீ ஜெபம் பண்ணுனா தான். அதனால ஜபம் ஒரு ஏதோ கொஞ்ச நேரம் ஜபத்துல உறுதியா தரித்திருங்கள். அப்போ இதெல்லாம் இந்த 3 காரியத்தையும் உனக்குள்ள ஏற்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லி அடையாளம் செய்ய, அற்புதம் செய்ய, மரபாசை பேச, துள்ள சாட, இதுக்குதான் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர்? நிச்சயமா கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்கு எதை பெருக்கணும்? நம்பிக்கையை பெருக்கணும். உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய பலம் தரணும். ஜபத்துல தரித்திருக்கக்கூடிய கிருபை தரணும். அதான் நீ ஜபத்துல தரித்திருக்கல அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இல்ல 4 பேர் நீங்க 4 பேர் எழும்புறீங்கன்னு சொன்னா ஏதோ ஓரளவு அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள அவர் வாசமா இருந்து உங்க நம்பிக்கையை பெருக்கிறாரா? அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. காலையில எழும்புறோம், எழுதுறோம், ஜபிக்கிறோம், அது இல்லை. ஏன் அதுக்கு ஏன் இடம் இல்லை? நேற்றைக்கு நம்ம தியானம் ஜபத்துக்குன்னு உட்கார்ந்தேன். ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேன், என்னை வெள்ளியும் சனியும் ஞாயிறும் 12 மணிக்கு ஆரம்பம் ப்ரேயர்ல வரேன்னா நான் மனசுக்கு ஏதோ ஒரு ஜபத்துல ஒரு யாரோ இருக்க போல இருந்தது, எதிர்பார்க்க போல இருந்தது.
அப்ப நம்ம சொன்னதை மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். வெள்ளி சனி ஞாயிறு விட்டாச்சு. வெள்ளி நீங்க சர்ச்சுக்கு உள்ள போனோம் அப்படின்னு சொல்றேன். சனி வெள்ளியும் சனி கூடி வர மறந்துகிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆவியானவர் வருவாரா? இல்லை. ஆவியானவர் எனக்குள்ள இருக்குன்னா எப்படி? நான் கூடி வந்து ஒருத்தனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுல அபிஷேகம் இல்லை. எனக்கு நான் வேலைக்கு போனேன், எனக்கு பணம் சம்பாதிங்க, பரலோகத்துக்கு போகிறீங்களான்னு பார்க்கலாம். பரலோகத்துக்கு அங்க யாதோ ஒரு நபரை ஆண்டவர் கொண்டு வருவார்ல. நீ கூடி வரும்போது, நீ கூடி வந்து உட்கார்ந்திருந்து ஜெபம் பண்ணும்போது யாதோ ஒரு நபருடைய துக்கத்தின் தாழ்வரை நீ ஜெபத்துல வெளிப்படுத்தி அந்த கண்ணீரை துடைக்கிற நேரத்தில் அந்த நித்திய ஜீவன் உண்டாகும்ல. எதுக்கு நீ சர்ச்சைக்கு போன்னு சொன்னீங்க? எனக்கு நான் பைத்தியக்காரன் உட்கார்ந்துருந்து உங்களை நடத்திட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. வெள்ளியும் சனியும் சர்ச்சுகளுக்குள்ள உட்கார்ந்திருந்து ஒன்னு கூடி ஒரு சர்ச்சிலையும் ஒரு சர்ச்சில் எங்க கூட்டம் இருக்குன்னு பார்த்து அது வீட்டுல இருந்துதான் ஜெபம் பண்ணுவோம், வீட்டுல இருந்தான் சுகபோகமாய் கத்தரை தேடுவோம். சர்ச்சையும் கட்டி வச்சிருக்கிறோம். அங்க நம்ம போய் அங்க இடத்துல உட்கார்ந்திருந்து 4 பேர் போற இடத்துல ஒருத்தனை பார்த்து வாப்போம் கூட்டிட்டு போய் ஏன்னா மனுஷன் கூடி இருக்கிற இடத்துலதான் ஆண்டவரே அசைவாடுவாரு. இறங்கி போகலன்னு உள்ள ஒரு சிந்தனை இருதயம் இந்த காலையில அப்படியே பேசிட்டு இருந்தேன். ஜோம் பண்ணிட்டு ஜோம் பண்ண மாட்டேன். நான் ஓப்பனா சொல்லுவேன், 1 மணில எழுப்பி நான் ஜெபிக்கல. நான் வேதத்துக்குள்ள அது என்ன சொல்லுது, அது எப்படி சொல்லுது, ஏன் இப்படி எழுதி வச்சிருக்கு அப்படின்னு ஆராய்ஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஜெபம் சொல்லி இனிமேதான் நீங்க ஜெபம் பண்ணும்போதுதான் எனக்கு ஜெபம். அதனால இத கொஞ்சம் இந்த காலையில உறங்கிட்டு கேட்குறீங்களோ படுத்துக்கிட்டு கேட்குறீங்களோ ஆன் பண்ணி வச்சு சும்மா இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. என்னன்னா அந்த அதாவது நான் சொல்றேன், இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியும். நான் இவ்வளவு பாரப்பட்டு பேசினாலும் அங்க ஒண்ணு ஏறாது. சும்மா ஏதோ ஒரு நிர்விசாரமா உட்கார்ந்துக்கிட்டு காலையில ரைட் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு வராதீங்க. வசனத்துக்காக தான் அது. நல்ல ஜாக்கிரதையா இருங்க. இல்லைன்னா இப்ப ஒரு தடவை போறது போல போனாலும் நான் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னு சொன்னா நம்ம ஜோம் பண்ணிட்டும் கைவிடப்பட்டவங்க வரக்கூடாது. எனக்கு அதுதான் என்னுடைய ஆசை. ப்ரேயர் பண்ற ஜனமும் கைவிடப்பட்டார்களே அப்படின்னு நினைக்க கூடாது. இதுக்குள்ள காலம் அப்படிப்பட்ட காலம். அதனால தேவ ராஜ்யத்தை நான் நம்புறேன். அது எனக்கு சொந்தம் ஆகணும். நான் பூமியில எப்படி சொந்தம் ஆகுறனோ, பூமி எப்படி சொந்தம் ஆகுறோம் அதே போலதான் அது. இதுல பணம் கொடுக்கணும், அதுல ஆத்மாவை கொடுக்கணும். அதுதான் அதுல முக்கியம். இதுல பணத்தை கொடுப்ப, அதுல ஆத்மாவை கொடுக்கணும். பரலோகத்தை சொந்தமாக்கணும்னா உன் ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை சொந்தமாக்கணும்னு நீ ஆத்மாவை கொடுத்துதான் தீரணும். மண்ணை சொந்தமாக்கணும், கொஞ்சம் பணத்தை கொடுத்தா மண்ணை சொந்தமாக்குவ. நீ மண்ணை சொந்தமாக்க இல்லை, மகிமையை சொந்தமாக்கணும். நீ எல்லாம் மண்ணு சொந்தமாக்கிடுவோம் நினைச்சிட்டுதான் ஆடல் பாடல் ஓட்டம் தேட்டம் பெருமூச்சு விடுவது சம்பாதிச்சுட்டேன்னு சொல்றது. நீ மண்ணை தேடிக்கிட்டு என்னன்னு கேட்ட மகிமையில உனக்கு இடம் இருக்கா? அதுக்குதானே எழும்பி உட்கார்ந்து இருக்கிற. மகிமையின் பங்குள்ள ஒரு நபராய் தீர கர்த்தர் உன்னை என்னையும் பலப்படுத்தும்படியாய். இந்த 2 வருஷங்களையும் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் அங்கும் பார்த்துக்கிறோம். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. இது பவுலுடைய ஜெபம். அதே ஜெப வாழ்வுல இன்னும் 12 வாசங்க என்னன்னா, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க. இது யார் இருந்தாதான் இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர்ல இருந்தாதான் இருக்கும். இது முதலாவது ஏற்படணும்னாலே பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுக்கிற ஒரு ஜீவிதம். அந்த ஜீவிதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்த